இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன். நன்றி. உங்கள் எல்லாருக்குமே இந்த கல்லூரி முதல்வர் அவர்கள் முனைவர் கலைவாணி அம்மா அவர்களை முதலில் அனைவர் சார்பிலும் வரவேற்று மகிழ்கிறேன். 8ஆம் ஆண்டு மாணவர்கள், உங்களோட அடுத்த பருவம், the next phase in life starts today. அந்த காலேஜ் ஃபேஸ் இன்னைக்கு இனிதே துவங்குகிறது. உங்கள் எல்லாரையும் கல்லூரியின் அனைவர் சார்பாகவும் மிக மிக அன்போடு ஆசையாக ரொம்ப நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னா, இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் எந்த துறையோட ஒரு வேலையை பார்த்துட்டாலும் இனிவரைக்கும் he has a lot of bonding and affection and love for the department. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முன்னாள் மாணவர் இன்னைக்கு இந்த விழாவில் பங்கேற்பது, அவரோட எவ்வளோ அலுவல்களை தாண்டி இங்கே இந்த விழாவை சிறப்பிச்சிருக்காரு. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா உங்களோட ஒரு சூப்பர் 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 சீனியர் அப்படிங்கிற முறையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி அமைதியாக இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும். மீண்டும் அனைவரையும் இந்த விழாவிற்கு வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி. அணி செய்தல் அடுத்ததாக செய்யாறு எல்காட் நிறுவனத்தின் திட்ட மேலாளரும் நம் கல்லூரி நாகராஜன் அவர்களை விழா சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். வணக்கத்துக்குரிய கல்லூரி முதல்வர் அவர்களே, ஐபிஎஸ்சி கோஆர்டினேட்டர் அவர்களே, வேதியியல் துறை அவர்களே, கூடுதலுக்குரிய பல துறை தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய பேராசிரியர் பெருமக்களே, இன்னைக்கு ஒரு சிட்டுக்குருவியாக ஓடி வந்திருக்கிற மனசெல்லாம் மகிழ்ச்சி பொங்க உங்களுடைய பல்கலைக்கழக வாழ்க்கையை தொடங்க வந்திருக்கின்ற என் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி உங்கள் எல்லோருடைய ஸ்டேட்டஸாக கரெக்டாக எல்லோரும் காலேஜுக்கு வரக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டு வந்துருப்பீங்க. நல்ல தருணம், மகிழ்ச்சியான தருணம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக வந்துருக்கீங்க. சரி சார், எதுக்கு சார் இப்போ இந்த டிகிரிக்கு வந்துருக்குறோம்? நீங்கள் எதுக்காக வரணும்? வீட்டில் சொல்லி சேர்த்து விட்டாங்க அதுக்காக வந்தோமா, இல்லை ஒரு 3 வருஷத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்தோமா? ஒன்றும் கிடையாது. இன்றைய தினம் நாம் எந்த ஒரு வேலைக்கு போகணுன்னாலும், அது அரசு பணியாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன்றது டிகிரின்னு மாற்றிட்டாங்க. அப்போ அந்த டிகிரிக்கான வேல்யூ பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அது எந்த இடத்துல இருக்குதுன்றதை பாருங்க. கல்லூரி பருவன்றது மகிழ்ச்சியான பருவம் இல்லையா சார்? மகிழ்ச்சி தான், சந்தோஷம் இல்லையா? இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கைக்கான பொறுப்பை கொடுக்கின்ற ஒரு பருவம் இது. இவ்வளோ நாள் நீங்கள் படித்தது ஏட்டுக்கல்வி. 10th முடிச்சுங்க, ஹையர் செகண்டரி வந்தீங்க, எல்லாமே ஒரு மெக்கானிசம், ஒரு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போயிடுச்சு. போட்டியிலே ஹாஃப் இயர்லி எக்ஸாமு, என்ட்ரன்ஸு, ஆனுவலு எல்லாம் வந்துச்சு. முடிச்சுட்டு வந்துட்டீங்க. கிட்டத்தட்ட 10th வரைக்கும் ஒரு பேசிக் ஸ்டடீஸ் படிக்கிறீங்க. ஹையர் செகண்டரி வந்த பிறகு உங்களுக்கு ஒரு சின்ன கேட்டகரைசேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்படி இல்லையா ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்படி இல்லை ஒரு வெக்கேஷன் டிபார்ட்மெண்ட், அவ்வளோதான் அங்கே ஒரு கேட்டகரைசேஷன். அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கைக்கான பாதையை இங்கே தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. நான் சயின்ஸ் குரூப் ஹையர் செகண்டரியில் எடுத்துட்டேன், நான் இங்கே மேத்ஸ் தான் படிக்க போகிறேன், கெமிஸ்ட்ரி தான் படிக்க போகிறேன், ஃபிசிக்ஸ் தான் படிக்க போகிறேன், இல்லை அங்கே ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துட்டேன், இங்கே காமர்ஸ் படிக்க போகிறேன், எக்கனாமிக்ஸ் படிக்க போகிறேன், ஹிஸ்ட்ரி படிக்க போகிறேன். எதுக்காக? உன்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்.
உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பாதையை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையினுடைய அடித்தளத்தை போடுகின்ற இடம் கல்லூரி. அப்படிப்பட்ட இந்த கல்லூரி படிப்பை எப்படி நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறத பற்றி நான் பேச போறேன். அடுத்த 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கருத்துள்ளதாகவும் ஒரு முக்கியமான டிப்ஸாகவும் இருக்க போகுது. இது வந்து ஒரு அட்வைஸ் கிடையாது. முன்னாள் மாணவர்கிற முறையில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணுறோம். ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா அதை பார்த்து நம்ம செய்வோம். அது நல்லா வேலை செய்யணும், அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா இருக்கணும். அப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். நீங்கள் யார்? இந்த யூனிவர்ஸ் கொடுத்த ப்ராடக்ட், கடவுள் கொடுத்த ப்ராடக்ட், நீங்கள் வேலை செய்ய போயிடுவீங்களா? கெட்டு போயிடுமா? இருக்காது. நாமளும் நன்றாக வேலை செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்டாக தான் இந்த கல்லூரிக்கு வந்திருக்கு. இந்த கல்லூரி என்ன நினைக்கிறீங்கன்னா, பாரம்பரியமிக்க கல்லூரி, சாதனையாளர்களை படைத்த கல்லூரி, சரித்திரம் வாய்ந்த நிகழ்வுகளை கொடுத்த கல்லூரி. உங்களுக்கு பிரபலமாக இருக்கிற ஒரு 3 பேரை சொல்லி நான் அடுத்த டாபிக்ல நுழையிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை கொடுத்த நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் இந்த கல்லூரியில் படித்தவர். எங்களுக்கெல்லாம் மோஸ்ட் சீனியர். செஞ்சாறு பகுதியிலும் வந்திருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இங்க நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு ஃபேமஸான டாக்டர் கார்த்திகன், அவர் இந்த கல்லூரியில் படித்தவர். எல்லாத்துக்கும் மேல இதே கல்லூரியில் எக்கனாமிக்ஸ் படிச்சு 1995ஆம் ஆண்டு தன் டிகிரி முடிச்சுட்டு வெளியில வந்த திரு ஓ ஜோதி அவர்கள் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு வந்திருக்கார். இத்தனை பெரிய சாதனையாளர்களை கொடுத்தது இந்த கல்லூரி. எத்தனை பேராசிரியர்கள், எத்தனை பொறியியல் வல்லுநர்கள், எங்களை போல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லோரையும் உருவாக்கி கொடுத்தது இந்த காலேஜ். செய்யார் காலேஜ் வந்திருக்கீங்க. 1967ஆம் ஆண்டு ஐயா புலவர் கோவிந்தனார் அவர்களால், அவர்களுடைய சீரிய முயற்சியால் தமிழக அரசால் கட்டப்பட்டது இது. பேரறிஞர் அண்ணாவினுடைய பெயரோடு இயங்கும் இந்த கல்லூரி. இந்த உலகத்தில் எங்க போனாலும் எத்தனையோ கான்ஃபரன்ஸ் போய் அட்டன் பண்ணிடுறோம். எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த கான்ஃபரன்ஸுக்கு போனாலும் செய்யார் காலேஜில் படிச்சு ஒருத்தர் இருப்பாங்க. சார் நான் வந்து அறிஞரண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன் சார்னா, அதுக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் வேல்யூவும் தனி. பேரறிஞர் அண்ணா ஒரு விஷயத்தை சொன்னார். அண்ணா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்களா, ஒரு மனுஷனை வந்து சாதிக்கணும்னா அவனுக்கு 2 விஷயம் தான் இருக்கு, அறிவும் ஆற்றலும். அறிவும் ஆற்றலும் இருந்தால் அனைத்தையும் சாதிக்கிறாங்க. இப்போ சக்சஸுக்கான ஒரு டிப்ஸ் நான் கொடுக்குறேன். மெக்கானிக்ஸ் தான் நம்ம வந்து ஒரு வேலை செய்யறோம், ஏதோ எல்லாமே வேலை தான். சாப்பிட்றது, தூங்குறது, படிக்கிறது, எக்ஸாம் எழுது, ஐஏஎஸ் எழுதுறது, கலெக்டர் ஆகிறது, வாத்தியார் ஆகிறது, பிறகு அடுத்த கட்ட வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை சம்பவங்களும் ஒரு ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸுக்கு என்ன எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டீங்களா, அதுக்கு கீ டிப்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வேர்ட். இந்த 2 வேர்டை வச்சு தான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே நடக்குது. என்னன்னு கேட்டீங்களா, பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். நிறைய பேர் போய் வேலை செய்வாங்க, ஒரு பிளானாக இருக்காது. அவர் பாட்டு போய் வேலையை செஞ்சுட்டு வந்துடுவார். வேலை சக்ஸஸ் ஆகுமா? அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது சரியில்லை, நான் செஞ்சேன், எனக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்கல, டெலிவரி கிடைக்கல அப்படின்னு. நிறைய பேர் வேகமாக போய் செஞ்சு பிளான் இல்லாமல் செய்வாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் பிளான் மட்டும் பண்ணிட்டு இருப்பார். இன்னைக்கு நான் இதை பண்ணிடணும், சாயந்தரத்தில் இது முடிச்சிடணும், இந்த வாரம் பாருங்க நான் இதெல்லாம் பண்ணி செஞ்சு முடிச்சிடுவேன், நான் இந்த மாதம் 1ஆம் தேதியில ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வெறும் பிளான். இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. அறிவு இருக்குது பிளான் பண்ணுறதுக்கு, ஆற்றல் இல்லை செயல்படுத்துவதற்கு. சிலருக்கு ஆற்றல் இருக்கும் செயல்படுத்துவதற்கு, அறிவு இருக்காது பிளான் பண்ணுறதுக்கு. 2மே வந்து ஃபெயிலு. அடுத்தது இன்னொன்று பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டீங்களா, வேகமாக போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு அது சரியாக வரலன்றப்போ பிளான் பண்ணுவோம். அந்த சீக்வன்ஸ் பாருங்க, பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். த சீக்வன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஹியர். மெக்கானிசம், இதுக்கு பேர் தான் மெக்கானிசம். சார் அவர் பயங்கர பெரிய ஆளாக வந்துட்டார், அவர் பயங்கரமாக வந்து சாதிச்சிட்டார், அங்கே வந்து இதை பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க, நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு போட்டியில் ஜெயிக்கிறவனுக்கு தோக்கிறவனுக்கு வரலாறு உண்டு, வேடிக்கை பார்த்து விமர்சனம் பண்ணுறவனுக்கு வரலாறே கிடையாது. அவன் விமர்சனம் பண்ணிட்டு போயிடும். ஜெயிச்சவனுக்கு அவார்டு, தோற்றவனுக்கு அது வந்து ஒரு படிக்கட்டாக ஆகும். வெற்றியாளர்லாம் போய் கேட்டு பாருங்க, வெற்றியாளர்லாம் போய் கேட்டு பாருங்க, அவர் சும்மா ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. 1000 தோல்விகளை சந்தித்த பிறகுதான் அவர்கள் வெற்றியை பெற்றிருப்பார். சரி, நம்ம என்ன சார் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்களா,
அதாவது இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ஜெயிச்சிடும். நாம கஷ்டப்பட்டு தோல்வி இருக்கோம். ஏன் நாம பாட்டு ஒரு வேலையை பிளான் பண்ணி செஞ்சோம்னா செஞ்சிடும். நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் திங்கிங் அது மட்டும் கிடையாது. ஃபீட்பேக் கேட்கறது. நம்ம ஏதாவது பண்ண நேரம் போய் பண்றோமா? 10 பேர்கிட்ட ஃபீட்பேக் கேட்கறோம். அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றான். இதுல எது சரி எது தப்பு நம்ம பகுத்தறிவா நம்ம எடுத்துக்கிறோமா? எடுக்கிறது கிடையாது. அது எடுக்கிற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா we will success always. 2 தடவை அந்த மாதிரி நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி யாருக்கும் போக மாட்டீங்க. ஏன்னா கடவுள் இந்த பிரபஞ்சத்துல நம்ம இந்த வாழ்க்கையை ரன் பண்றதுக்காக நமக்குள்ள ஒரு கேப்பபிலிட்டி கொடுத்துருக்கிறார், ஒரு திறனை கொடுத்துருக்கிறார். அந்த திறனை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்குது அதை கண்டுபிடிக்காத வரைக்கும் இந்த நாட்கள் வீணாகத்தான் போகும். உடனே கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்க கல்லூரி வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, 3 ஆண்டுகள். 3 ஆண்டுன்றது நீங்க நினைச்சிட்டு ரொம்ப 3 வருஷம் இருக்குது எல்லாம் ஜாலியா இருக்கலாம். கிடையாது. 6 செமஸ்டர். இன்னும் கொஞ்ச நாள் உங்ககிட்ட டைம் டேபிள் கொடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொன்னாங்க. இங்க வந்து அப்படி மாற்றி சொல்றீங்க இருக்குது. ஆனா இது வந்து டிகிரி எஜுகேஷன், உங்களுடைய குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷனை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கை தரம் அடுத்து அமைய போகுது. சரி, இந்த 6 செமஸ்டர் எப்படி சார் பிளான் பண்ண போறோம்? பிரியரிட்டைஸ் ஒரு வேலை. உங்க வேலையை எனக்கு வந்து பகிர்ந்துக்கணும். டிவி பார்க்கக்கூடாதா பார்க்கலாம், மொபைல் நோண்டக்கூடாதா நோண்டலாம், பேசக்கூடாதா பேசலாம். ஆனா படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 24 ஹவர்ஸ்ல இன்றைய வேலையை இங்கேயே முடிச்சுட்டு போயிடும். டிசிஷன் மேக்கிங். நீங்க பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கிறீங்க, யூனிவர்சல் கூட உங்களை கம்பேர் பண்ணணும். இது வரைக்கும் நீங்க இருந்ததெல்லாம் வந்து ஒரு ஏட்டுக்கல்வியில் இருந்தீங்க. இப்போ வந்து ஒரு யூனிவர்சல் உலகளாவிய இந்த வானுயர்ந்த பார்வையில் நீங்க வந்து கம்பேர் பண்ணணும். உங்க கூட உலகத்தில் உங்க கூட படிக்கிற அத்தனை மாணவர்களும் வர்றாங்க. இது காம்படிஷனல் வேர்ல்டு. இந்த காம்படிஷன் வேர்ல்டில் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். நம்ம நேரத்தை நமக்காக மட்டும்தான் செலவழிக்கணும். இப்போ ஒருத்தர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாரு, 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம் சாதனையாளர். அவர் ஏற்கனவே பல கப்பு வாங்கியிருக்காரு. அவர் போய் ரன்னிங் ரேஸில் நின்றுட்டாரு. அங்கே விசில் கொடுத்துட்டாங்க, கிளம்பிட்டாரு, ஓட ஆரம்பிச்சிட்டாரு. பாதையில் அவர் என்ன நினைப்பார்? நம்ம 3வது போகிறவங்க நல்லா ஓடுறாரா, அவர் வந்து பயங்கரமாக ஓடுறாரா, யார் முன்னாடி போகிறாங்க, இதை பார்த்தா அவர் ஜெயிக்க முடியுமா? அவருடைய கான்சன்ட்ரேஷன் அத்தனையும் அந்த 1500 மீட்டர் மீது மட்டுமே இருக்கும். 2.5 நிமிஷத்தில் இத்தனை அடிகளில் அதை தாண்ட வேண்டும் என்றால் அதில் மட்டுமே கவனம் செலுத்துவார், அவர் வின் பண்ணுவார். இந்த கான்சன்ட்ரேஷன் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன பண்ணிய வேஸ்ட். நாம வெறும் விமர்சனம் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெரிய பிரபஞ்சம், வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், 2 நிமிஷம்னு வாங்க. ஒரு 2 நிமிஷத்தில் என்ன சார் எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த 2 நிமிஷத்துக்கான வேல்யூ என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதே கல்லூரியில் 1993ஆம் ஆண்டு உங்களை போல கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக நான் சேர்ந்தேன். அப்போது இருந்த பிரின்சிபால் மிஸ்டர் சுப்பிரமணியன் சார் தான் எங்களை வெல்கம் பண்ணார். வள்ளூர் கூட அந்த பக்கம் இருக்குது, இப்போ ஆடிட்டோரியம் இந்த பக்கம் மாற்றிட்டாங்க. அதை முடிச்சாச்சு. பிஎஸ்சி 3 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. நல்ல ஸ்டூடெண்ட்டு, நல்லா டிகிரி வாங்கியாச்சு. அடுத்து எம்எஸ்சி வெள்ளூர் எம்எஸ்சி போயாச்சு. எம்எஸ்சி நான் முடிச்சிட்டேன். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. எம்எஸ்சி படிக்கும்போது எனக்கு ஒரு ஆசை, நம்ம பிஹெச்டி பண்ணணும். அப்போ என்ன கேட்டீங்களா, நைட்ரஜன் ஃபீல்டில் டாக்டர் சாட்டுன்னு வந்து அமெரிக்காவில் பெரிய சயின்டிஸ்ட், அவர் புக்கு தான் நாங்கள் வாங்கிற ரொம்ப படிப்போம். நைட்ரஜன் ஃபீல்டில் நம்ம வந்து பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய தீவிர வெறி. இங்கேருந்து நான் கிளம்பி அடிக்கடி எம்எஸ்சி படிக்கும்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இப்போ இருக்கிற மாதிரி இங்கே எம்எஸ்சி கிடையாது, இங்கே பிஹெச்டி கிடையாது. இப்போ இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அப்போ நாங்கள் சென்னை தான் போனோம் எதுவாக இருந்தாலும். அங்கே போய்ட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே பிஹெச்டி பண்ணியிருந்த ரிசர்ச் ஸ்காலர் இதே கல்லூரியுடைய ஸ்டூடெண்ட் மிஸ்டர் கண்ணதாசன் சொல்லிட்டு அவர்கிட்ட போய்ட்டு நான் வந்து எம்எஸ்சிக்கான டிப்ஸ் வாங்குவேன், கைட்லைன்ஸ் வாங்குவேன், அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து பிஹெச்டி வேணும் அவர்கிட்ட தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன். நைட்ரஜன் ஃபீல்டு வேணும் சார், நைட்ரஜன் ஃபீல்டு அங்கே இருக்கிற அவருடைய கைடுலாம் சொல்லி வச்சுருந்தார். எல்லாம் ஆச்சு. நான் எம்எஸ்சி முடிச்சுட்டு அங்கே போகிறேன். அந்த ஆண்டு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் ஃபீல்டு எனக்கு கிடைக்கும். நியூக்ளியர் கொடுத்தாங்க. நியூக்ளியரில் என்ன பார்த்தீங்கன்னா 2 விஷயம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது ரொம்ப இஸ்ரோ, நாசா இந்த மாதிரி போனால் தான் உண்டு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அப்போ தான் எனக்கு வந்து கண்ணதாசன் இந்த ரிசர்ச் ஸ்காலர் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தார். நீ வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற,
கூடிய சீக்கிரம் சாதனை பண்ணணும்னு நினைக்கிறேன். உனக்கு வந்து அனலிட்டிக்கல் கேப்பபிலிட்டி நல்லா இருக்குது, அதே மாதிரி சோஷியல் இன்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் ஐடி ஃபீல்டுக்கு போகக்கூடாதுன்னு கேட்டேன். என்ன சார் இது, நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு வந்துக்கிறேன், கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு வந்துக்கிறேன், என்ன எதுக்காக நீங்கள் வந்து ஐடி போக சொல்கிறீங்கன்னு. இல்லை, நீ பிஹெச்டி சேர்ந்தீங்கன்னா 5 வருஷம் முடிக்கணும், அதுக்கு பிறகு நீ என்ன பண்ண போகிறன்றது தெரியாது. ஆனால் ஷார்ட்டாக அழகாக நீ போனோம்னா ஐடியில் போயிடுங்க. அந்த 2 நிமிஷம் என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய மாற்றம். நேராக வந்தேன், ஆப்டெக்கில் சேர்ந்தேன். உடனே நான் போயிட்டு என்ன பண்ணேன்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸில் 2002ஆம் ஆண்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போய் சேர்ந்தேன். மிகப்பெரிய கம்பெனி. அன்றைய தினம் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் மிகப்பெரிய ஐடி கம்பெனி இந்த ஏஷியா, நாட் ஓன்லி இன் இந்தியா. அங்கே போயிட்டு சேர்ந்தாச்சு. அதுக்கு பிறகு என்னுடைய கேரியர் HCL போச்சு. இப்போ டெக் மஹிந்திராவில் இருக்கிறேன். நான் வேர்ல்டில் இருக்கிற எல்லா பேங்க்லையும் நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லாய்ஸ் பேங்க் TSB, அடுத்தது காமன்வெல்த் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், வேர்ல்டு பேங்க், சிட்டி பேங்க், இப்போ ஸ்காஷியா பேங்க் கனடா. உலகத்தில் உள்ள எல்லா கிளைண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு நான் போகாத இடம் கிடையாது. இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்தது அந்த 2 நிமிஷம் தான். அன்றைக்கு ஒரு சரியான டிசிஷனை எடுக்காம போயிருந்தால் என் வாழ்க்கை வேற மாதிரி போயிருக்காது. எனவே உங்கள் காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணணுமோ அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி முடிவு எடுக்க வேண்டிய தருணத்தில் சரியான முடிவை எடுத்து, அந்த முடிவுக்கு எடுத்துனா மட்டும் போதாது, அதுக்கு செயல்படணும். 32 ஆண்டுகள் கழிச்சு அங்கிருந்த மாணவன் நான் இங்கே வந்திருக்கேன்னா இதற்கிடையே இருந்த அந்த உழைப்பும் போராட்டமும் தடைக்கல்களும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அத்தனை போராட்டங்களையும் தாண்டி, அத்தனை தடைகளையும் தாண்டி தான் இங்க வரணும். உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. உங்க வாழ்க்கையில் எதுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டா நீங்க ஜாகிரதையா போவீங்க. அதுக்காக மட்டும்தான் சொல்றேன். எல்லாருமே கேப்பபிளான ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா சாதிச்சுட்டு தான் வந்துக்கிறீங்க. நீங்க எல்லாம் ரேங்க் ஹோல்டர்ஸ் தான். இது பிரைவேட் காலேஜ் கிடையாது, ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுக்கறதுக்கு. டாப் மோஸ்ட் ரேங்க் எடுத்து தான் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு தகுதி இருக்கு. நீங்க 12ஆம் கிளாஸ்ல ப்ரூஃப் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு. இந்த திறமையை மென்மேலும் வளர்த்து மேல மேல கொண்டு போயிட்டு இதை எப்படி நீங்க வந்து சக்சஸ் ஃபேக்டரா மாத்துறீங்கன்றது தான் அடுத்த 3 வருஷம் இந்த ப்ரோக்ராம். ஆச்சுங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்களா, லைஃப்ல நமக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடும். படிப்பில் நிற்கலாம், உத்தியோகத்தில் நிற்கலாம், குடும்பத்தில் நிற்கலாம், பணத்தில் நிற்கலாம். அந்த ஸ்டக்காக நிற்கிற அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து மீண்டு வரணும்னா நமக்கு தேவை வந்து ஒரு டூல். அந்த டூல் நமக்கு கிடைச்சிடும். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துன்னு நமக்கு தெரியாது. அது எப்படி பயன்படுத்துதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ அந்த டூல் கிடைச்சி என்ன பிரயோஜனம்? மறுபடியும் நீங்கள் அதே இடத்துல தானே நிற்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்? நல்ல பரந்த அறிவு வேணும். அந்த அறிவை வளர்த்துக்கிற ஃபோரம் தான். மாணவர்களே, உலகத்தில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. இப்போ நீங்க வந்து சாதனை புரிய வந்திருக்கீங்க. எல்லாரை விட அதிகமாக சாதனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரை விட அதிகமாக முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி உங்கள் கையில் இருக்கு. இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன் கிடையாது. ஸ்கூல் ஃபீடிங் பண்ண மாட்டாங்க. டீச்சர்ஸ்ன்றவங்க கைடு தான். உங்களுக்கு PDF இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லாத்துலேயும் படிக்க போறீங்க. எல்லாத்துலேயும் முடிச்சுட்டு இங்கே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி சந்தன காற்று நமது ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம்மை பற்றி பேசட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.